மருத்துவமனையின் மலட்டு தாழ்வாரங்களில் ஒரு கவசம் போல ஒரு அமைதியின்மை ஊழியர்கள் மீது குடியேறியது. டாக்டர் ஸ்மித்தின் சரியான நேரத்தில் நீக்கம் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் முன்னாள் சகாக்களுக்கு இடையிலான பதட்டங்கள் இன்னும் நீடித்தன. ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய மருத்துவர் தொடர்ச்சியான விபத்துகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார், மேலும் இது ஒரு பெரிய அநீதி என்று பலர் நம்பினர். டாக்டர் ஸ்மித் பழிவாங்க முயல்வதாக வதந்திகள் பரவியது, மேலும் மருத்துவமனை மிகவும் உஷார் நிலையில் இருந்தது. டாக்டரின் அடுத்த நகர்வு பற்றி ஊகித்துக் கொண்டு செவிலியர்கள் குழுமியபடி ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். நாட்கள் செல்ல செல்ல மருத்துவமனையில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்தன. உபகரணங்கள் செயலிழந்தன, நோயாளியின் பதிவுகள் காணவில்லை. டாக்டர் ஸ்மித்தின் பழிவாங்கல் உண்மையில் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. நிலைமையை கட்டுப்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் துடித்தது, ஆனால் ஊழியர்கள் விளிம்பில் இருந்தனர். அடுத்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. டாக்டர் ஸ்மித்தின் பேய் உருவம் நிழலில் பதுங்கியிருப்பதாகவும் பார்த்து கொண்டிருப்பதாகவும் காத்திருப்பதாகவும் சிலர் தெரிவித்தனர். வளிமண்டலம் பயத்தாலும் நிச்சயமற்ற தன்மையுடனும் இருந்தது. ஆனால் அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. குறிப்பாக டாக்டர் ஸ்மித்துடன் நெருக்கமாக இருந்த செவிலியர் ஒருவர் மருத்துவமனையின் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கவனிக்க ஆரம்பித்தார். வினோதமான நிகழ்வுகள் ஊழியர்களை பிரித்து வைப்பதை விட அவர்களை ஒன்று சேர்ப்பது போல் தோன்றியது. அவர்கள் ஒரு குழுவாகச் செயல்பட்டு ஒருவரை ஒருவர் ஆதரித்து எழும் பிரச்சினைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளைக் கண்டனர். டாக்டர் ஸ்மித்தின் பழிவாங்கல் ஊழியர்களிடையே ஒற்றுமை மற்றும் தோழமை உணர்வை கவனக்குறைவாக உருவாக்கியது என்பதை செவிலியர் உணர்ந்தார். அவள் சக ஊழியர்களை சுற்றி பார்த்தபோது அவள் நம்பிக்கையின் ஒளியைக் கண்டாள். சில சமயங்களில் இருண்ட நோக்கங்கள் கூட மிகவும் ஊக்கமளிக்கும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அப்போது குழந்தைகளின் சிரிப்பொலியால் மருத்துவமனை நிரம்பியது.